மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் முதல் மனைவி ஸ்ருதி கூட டிஜிட்டல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லி அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கும் எனக்கும் அவர் பதில் சொல்லிதான் ஆகணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டா தேவையில்லாத போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னை பத்தி தப்பா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க. அது என்னோட குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணுது, ரெண்டு பசங்களும் அதனால வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாம் டெலீட் பண்ண சொல்றது மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட கேஸ் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதம்பட்டியை பற்றி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஜாய் கிறிசல்டா ஷேர் பண்ணியிருக்காங்க, அது அவங்க போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இடியே விழுந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரை பற்றி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் இன்டர்வியூலாம் நிறைய பேசியிருக்காங்க, உண்மைகள் தான் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட அடுத்த கேஸ் அக்டோபர் 22 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 22 என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாதம்பட்டி அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.